வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, மே 8 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் இனி சினமில்லை என்கிற தலைப்பிலே சிந்திக்க சொல்கிறார். உங்களுக்கு யார் மீதாவது கோபம் வருகிறதா? அவருடைய பெயரை உச்சரித்தாலே சினம் வருகிறதா? அல்லது அவரை நேரடியாக பார்த்தால் உங்கள் முகம் சிவக்கிறதா கோபத்தால்? ஆமாம்பா ஆமாம் என்று நீங்கள் சொல்வது என் காதில் விழுகிறது. அப்படி கோபம் வருவது என்பது இயல்புதான். ஆனால் எதுவரையில் என்றால், தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் கூறுகிற இந்த உத்தியை கடைபிடிக்காதவரை அப்படித்தான் இருக்கும். அவர் சொல்கிற உத்தி என்ன தெரியுமா? அந்த உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற அந்த நபர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், உறவு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த உறவிலே அவர் ஏதாவது வகையிலே உங்களுக்கு உதவி செய்திருப்பாரேயானால், உதவிகரமாக இருந்திருப்பாயானால் அதை நீங்கள் நினைத்து போற்றுங்கள். அதை நினைத்த பிறகாவது அவரை சிந்தித்து அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று எண்ண ஆரம்பியுங்கள். அதே போல அவரை பார்க்கும் போதெல்லாம் எந்த சூழ்நிலையில் கோபம் வருகிறது, அவர் என்ன சொன்னால் உங்களுக்கு கோபம் வருகிறது என்பதை முன்கூட்டியே ஒரு ஒத்திகை பார்ப்பது போல சிந்தித்து செயலாற்றுங்கள். அடுத்த முறை அவரை பார்த்தால் அவர் இன்னது சொன்னால் நான் இன்னது சொல்வேன், இப்படி செய்தால் நான் இப்படி செய்வேன் என்று ஒத்திகை பார்த்து கொண்டு செல்லுங்கள். கோபம் வராது. அது மட்டுமல்லாமல் இனி அவரிடத்தில் சினம் கொள்வதில்லை என்று தினமும் சங்கல்பம் கொள்ளுங்கள். அந்த சங்கல்பம் என்பது உங்கள் மனதிற்கு ஒரு உறுதிப்பாடை ஏற்படுத்தும். அதற்கு மேற்பட்டு அவரிடத்திலே கோபம் வராத நிலையை தானாக உருவாக்கும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இறுதியாக ஆனால் நிறைவாக தத்துவஞானி வேதாத்திரி மாமணிகள் கூறுகிற உத்தி என்ன தெரியுமா? யார் ஒருவர் உங்களுக்கு அடிக்கடி கோபப்படுத்துகிறாரோ அல்லது சினத்தை ஏற்படுத்துகிறாரோ அவருடைய உருவத்தை நினைத்து வாழ்த்துங்கள் என்று கூறுகிறார். தவம் செய்து முடிந்தால் தவம் செய்து வாழ்த்துங்கள், அல்லவென்றால் பரவாயில்லை, எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் உருவத்தை கண்முன் நிறுத்தி அவரை மனதார வாழ்த்துங்கள். தானாகவே அவரிடத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். உங்களுக்கு முதல் பயனாக உங்களுக்கு கோபம் தனியும். அவர் தானாக தன்னை மாற்றிக்கொண்டு உங்களிடத்தில் இணக்கமாக வரக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் கூறுகிற அந்த செய்தியை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.